வணக்கம் நேயர்களே. பூமாதேவி நமக்கு காட்டுகின்ற மிகப்பெரிய படிப்பினை பொறுமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். பொறுமைக்கு பூமி தான் மிகப்பெரிய உதாரணம். நம்முடைய இதிகாசத்தில் அந்த பூமியினுடைய மகளாக தோன்றிய சீதா பிராட்டி காட்டிய பொறுமை நாம் அறிவோம். பொறுமை என்றால் இது புத்தி பேதலித்து போய் அப்படியே மண்டியிட்டு கிடப்பது என்று பொருள் அல்ல. எல்லா சக்தியும் இருந்தும் சொல்லினால் சுடுவேன் என்று சொன்னவள் அடங்கி இருந்ததுதான் பொறுமை. வாளை இயக்குகின்ற ஆற்றல் அது மட்டுமல்ல வீரம், அதை இயக்காமல் இருப்பதும் வீரம்தான். எனவே பொறுமை என்பது அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட பொறுமையின் சின்னமாக நம்முடைய வாழ்ந்தவர் மகா பெரியவர். அவர் பொறுமையே வெற்றி தரும் என்று ஒரு பாடம் நமக்கு வைக்கிறார். யார் தனக்கு பொறுமை இன்னும் வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுகிறானோ அவன் பாக்கியவான். அவனுக்கு மேலும் பொறுமையை இறைவன் தருவான். அவனுக்கு மேலும் பொறுமை தேவைப்படும்படியான சூழ்நிலைகளையும் அவன் தருவான். எந்த தோள் சுமப்பதற்கு லாயக்காக இருக்கிறதோ அங்குதான் சுமையை வைக்கிறான் கடவுள். அப்படித்தான் இது இயங்குகிறது. ஒரு முறை பெரியவாள் ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது ஒரு பிற்பகல் பொழுது கடுமையான வெயில். அப்போ வங்காளத்திலிருந்து ஒரு சாது வருகிறார். வரும்போது இப்படி கோபாவேசமாக வருகிறார். சில பேருக்கு அப்படி இருக்கும். வரும்போதே எங்க பெரியவா எங்க நான் பார்க்கணும் போ அப்படி அவருடைய மொழியில அவர் ஏதோ சொல்றாரு. இல்ல அவர் இப்போ பார்க்க முடியாது, சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க பார்க்கலாம் அப்படின்னு தொண்டர் பதில் சொல்றாரு. என்னது 5 மணிக்கா? என்ன வர சொல்லிட்டு 5 மணிக்குன்னா என்ன அர்த்தம்? நான் உடனே ஊருக்கு போறேன் அப்படின்னு. இப்போ அந்த தொண்டருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அவர் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. 5 மணி அது அவர் சொல்ல இவர் சொல்ல விறுவிறுன்னு அவர் நடந்து போறார். ஏதோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன், அதுல ஏறி நான் ட்ரெயினை பிடிச்சி போறேன்ட்டு கோபமா போறாரு. போனா இந்த செக்யூரிட்டி இருப்பான் பாருங்க, பாராக்காரர், அவர் பதப்பா ஓடி இந்த தொண்டர்கிட்ட, சாமி பாருங்க அங்க கரும்பு தோட்டத்துல போயிட்டு இருக்காரு, விடுவிடுன்னு நடந்து போயிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம மகா பெரியவா அந்த கரும்பு தோட்டத்துல விறுவிறுன்னு நடந்து போறார். நடந்து போய் கரெக்டா இவரை மீட் பண்றாரு. இந்த வங்காளத்து சாதுவை, ரொம்ப கோவப்படுற ஒரு சாதுன்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவருக்கு பேர், அவர் சொல்ல பேர் சாது தான். அதனால அங்க போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணா 1 மணி நேரம் அவங்க ரொம்ப பேசிக்கிறாங்க ஒருத்தர். கனிவும் கடுகடுப்பும் சேர்ந்து ஒரு சம்பாஷணை. இந்த பக்கம் நம்ம சுவாமி எப்பவும் கனிவு, அங்கே எப்பவும் கடுகடுப்பு, 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான சம்பாஷணை. அது முடித்ததுக்கு அப்புறம் வரார். திரும்பி வரும்போது இப்ப கேட்கிறேன், என்னாச்சு, யார் இவர்? நீங்க அவர்கிட்ட 1 மணி நேரம் நின்று பேசியிருக்காரு. இல்ல அப்படி இல்லை, நான் காசி யாத்திரையெல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது மித்னாப்பூர் வழியா வந்தேன்னா அங்க நான் ஒரு முகாம்ல தங்கியிருந்தேன். இவரும் கொஞ்ச நாள் என் கூட தங்கினார். இவர் ஒரு சித்தர், யோக புருஷர், ஆனா பாவம் கோபத்தை மட்டும் அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னாரு. நமக்கு ஆச்சரியம், நமக்கு இது புரியல. சித்தர்னா கோபத்தை ஜெயிச்சிருக்கணுமே, யோக புருஷர்னா கோபத்தை ஜெயிச்சிருக்கணுமே நமக்கு தோணும். ஆனா இன்னும் முழுமை அடைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது போலும் என்று தெரியும். ஆதாரத்திற்கு அப்பால் உண்டு, 6 ஆதாரம் இருக்குல்ல, ஆதாரத்திற்கு அப்பால் உண்டு, அங்கும் சேதாரத்தின் செருபகை உண்டு என்று நானே கூட எழுதினேன். அதனால யூ கேன் நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஞானத்துல முடிவுகள் ஆஹா அவ்வளவுதான் ஞானம் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நாம வளர்ந்து விரிந்து கொண்டே போகின்ற வானம் போலத்தான் ஞானம். ஆனால் இன்னும் பக்குவம் பெற அவருக்கு அவசியம் இருக்கிறது போலும். அது ஒன்று. இல்லை, இன்னொன்னு வச்சுக்கலாம். நம்ம துர்வாசர் கோபப்பட்டார்லாம் பார்க்கலாம். அந்த கோபத்தின் மூலம் மற்றவர்களுக்கு எதுவும் நன்மை விளையக்கூடும், நேரடியாக விளையலாம். இல்லை, சில துஷ்டர்களை கண்டித்தும் அதன் மூலம் மற்றவர்களுக்கு நன்மை விளையக்கூடும். இந்த கணக்கு நம்ம ஆராய வேண்டாம். அவர் கோபக்காரர் என்பதற்காக பொறுமையே உருவான நம்முடைய கருணை மிகுந்த காஞ்சி மகான் கோபப்படவில்லை என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர் பொறுமையாக இருந்தார்.
கோபம் அவருக்கு இயல்பு என்றால் பொறுமை இவருக்கு இயல்பு. கோபம் அவருக்கு இயல்பாகவும் இருக்கலாம், பொறுமை என்பது இவருக்கு முயன்று பெற்றுக்கொண்ட ஒன்றாகவும் இருக்கலாம். ஆனால் எது நமக்கு வழக்கமாகி விட்டதோ அது இயல்பாகி விடுகிறது. ஆர்வத்திலிருந்து ஃபர்ஸ்ட் கியூரியாசிட்டி, அதுக்கப்புறம் ஹேபிட், அப்புறம் வழக்கமாகிறது, அதுக்கப்புறம் கேரக்டர், அது நம்முடைய கதாபாத்திரமாகிறது, அதுக்கப்புறம் நேச்சர், அது நம்முடைய இயல்பாகவே ஆகிவிடுகிறது. ஆனால் ஐயாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அந்த 13 வருடத்துக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய வரலாற்று குறிப்பிலும் சரி, அந்த 13 வயதில் அவர் பீடம் ஏறிய காலத்திலிருந்து 100 வயது வரையும் பார்ப்போமானால் தொடர்ந்து ஒரு வெள்ளி சங்கிலியாக, ஒரு தங்கச் சங்கிலியாக நாம் பார்ப்பது அளவு கடந்த பொறுமை. அவர் ஆற்றிய பணிகள், அவர் சந்தித்த மனிதர்கள், அவர் செய்த காரியங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் செலவழித்த நேரங்கள், இதையெல்லாம் அவர் உண்ட உணவு, இதையெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது அவர் காட்டிய பொறுமை அசாத்தியமானது. அவருடைய வாழ்க்கை, நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்டூடெண்டா இருந்தா, மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டா இருந்தா, ஒரு கேஸ் ஸ்டடியா நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை பரிபூர்ண வெற்றிகரமான வாழ்க்கை இல்லையா? தனக்கு என்ன அவர் சாதித்துக் கொள்ள வேண்டுமோ, தனக்கு அவர் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது என்ன? துறவு, தவம். அது எப்போ அவர் பண்ணிக்கிட்டார். அதான் அதன் மூலம் மற்றவர்களுக்கு இடைவிடாமல் நன்மைகள் செய்து கொண்டே வந்தார். தன்னை முடித்துக் கொண்டு மற்றவர்கள் தங்களை முடித்துக் கொள்வதற்காக சதா உழைத்துக் கொண்டிருப்பவருடைய வாழ்க்கை தான் உண்மையிலே வெற்றிகரமான வாழ்க்கை, சக்சஸ்ஃபுல் லைஃப். அந்த சக்சஸுக்கு ஆதார சுருதியாக இருந்தது என்னவென்று நீங்கள் பார்த்தீர்களானால் அளவு கடந்த பொறுமை. பொறுமைக்கு அளவு கிடையாது. பொறுமையும் ஞானமும் ரொம்ப நெருக்கமானவை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், அப்படி வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அவரே அப்படின்னா நம்ம இன்னும் எவ்வளவு பொறுமையா இருக்கும். இன்னொரு நிகழ்ச்சி பாரு, அவருடைய வலது காலில் ஒரு காயம் பட்டு, எப்படி பட்டது தெரியல, இங்க காயம் பட்டு ஒரு துளி ரத்தம் நிக்குது. அங்க பார்க்க எப்படி இருக்கும்? பக்கத்துல இருக்கிறவங்க பதிச்சு போகாது. நம்முடைய தந்தை, நம்முடைய தாய், நம்முடைய தோழன், நம்முடைய தெய்வம், நம்முடைய குரு, ஒரு காயம் பட்டிருந்தா தொட முடியாது. துறவியை நம்ம போய் தொடவும் முடியாது. அதுல ஒரு எறும்பு உட்கார்கிறது. ஒரு எறும்புன்னா இன்னொரு எறும்பு வருது. ஒரு எறும்பு கூட்டமே அதுல வருது. அப்புறம் ஒரு உரிமை இருக்கிறவர் கேட்டா, சுவாமி இது என்ன இப்படி ஒரு எறும்பு கூட்டமே இருக்கு, நீங்க இப்படி சும்மா இருக்கல அப்படின்னா வேற எப்படி இருக்கணும்? விபீஷணன் கூட காலை பிடிச்சுட்டு சரணாகதி கேட்கலையே, வாயால தான் கேட்டான். ராமர் கொடுக்கலையா அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க காலை பிடிச்சுன்னு கேட்கறதான். இங்க காலில் தானே காயம் பட்டிருக்கு, வலது காலில் காயம் பட்டிருக்கு. எறும்பு கூட்டமே அதை மொய்த்து கொண்டு இருக்கிறது. விபீஷணன் கூட காலை பிடிச்சிட்டு கேட்கல, வாயால தானே கேட்டான். ராமர் அவனுக்கு கொடுக்கலையாங்கிறார். அதை அனுபவிச்சுட்டு போடும். ரமண மகர்ஷி ஒரு புதர்ல நடந்து போறார். அவரோட தொடை ஒரு குளவி கூட்டுல பட்டுருக்கு. அந்த குளவிகள்லாம் கொட்டுறது. அவர் அப்படியே அசையாம நிக்கிறார் அங்க ரமண மகர்ஷி. அப்புறம் அவர் பகவானே நகர்ந்து கூடாதான்? இல்லையே, பாரு அது ஒன்றும் தப்பு பண்ணலையே. எது அவற்றை தொந்தரவு பண்ணித்தோ அதை தண்டித்தது. என்ன இல்லை, என்னுடைய தொடை அந்த கூட்டை அது டிஸ்டர்ப் பண்ணித்து, கூட்டுக்கு தொந்தரவா இருந்தது. உடனே அது அந்த தொடையை தாக்கித்து. தலையில இருந்ததா, கையில ஏதாவது பட்டுதா? இல்லை அப்படின்னு இருந்தார். ரமண மகர்ஷி திருவண்ணாமலை இப்படி நடந்து வர்றார். மலையிலேருந்து இறங்கி நடந்து வரும்பொழுது பின்னாலே கூட ஒருத்தர் தொண்டர் வருகிறார். இவருக்கு ஒரு முள் குத்துகிறது. மகர்ஷி, சுவாமி இருங்க நான் முள் எடுக்கிறேன் போது காலை காட்டி, எந்த முள்ள அப்படின்னு கேட்கிறார். அவருடைய பாதம் பின் குஷன் மாதிரி இருக்கு. இந்த பின் பாதம் ஏற்கனவே எவ்வளவு முள்ளு குத்தி இருக்கு, குத்தி உள்ள போயிருக்கு. செருப்பு போடுறது இல்லை. அவர் செருப்பு போடுறது இல்லை, இப்படியே நடந்து பழகிட்டார். எந்த முள்ளன்னு எடுக்க, எந்த முள்ள அப்படின்னு கேட்கிறார். இதை மகான்கள் காட்டுகின்ற பொறுமை மகத்தானது. நம்ம நம்ம 1000 வேதாந்தம் பேசுவோம், ஒரு முள்ளு குத்துட்டுமே நம்ம என்ன துள்ளுவோம், எத்தனை பேரை செவிப்போம் நம்ம இல்லையா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. பொறுமை தான் ஞானத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு நடந்திருக்கின்றன. திருவிடமருதூர் சுவாமிக்கு பிடிச்ச கோயில்கள்ல தோன்றும். திருவிடமருதூர் மகாலிங்கம் கோயில். அங்க ஒரு அம்மையார் பாடின்னு இருக்காளாம், ஒரு வயசான அம்மையார் பாடின்னு இருக்காளாம். டேய், அவ என்ன பாடுறா தெரியுமா? அந்த ஆச்சி அம்மா என்ன பாடுறா தெரியுமா கேட்கல. தெரியலையே சுவாமி, திருவம்பாவை பாடுறாடா, திருவம்பாவை. அப்போ
நடந்து போகும்போது கேட்குறார், மனசில் ஓடுறது அவருக்கு, ஏண்டா எல்லாரும் வந்து இந்த திருவம்பாவைய எல்லாரும் பாடணும்னா பாடுவாளா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் நடக்காது சுவாமி. உடனே நம்மளால் சொல்லிட்டான், அதெல்லாம் நடக்க யார் பாடுவா சாமி, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, விட்டுடுங்க. ஓ அப்படியா அப்படின்னா உடனே என்ன செய்யறாரு, நட முடிஞ்சு திரும்பி வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டு உடனடியாக ஒரு மாநாடு நடத்தணும். எதுக்கு, என்ன மாநாடு சுவாமின்னா, திருப்பாவை திருவம்பாவை மாநாடு. ஆமாம், திருப்பாவை பற்றி பேசணும், திருவம்பாவை பற்றி பேசணும், அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு பேசணும், நானும் பேசுகிறேன், எல்லாரும் கூப்பிட்டார். திருப்பாவையை அச்சடித்து விநியோகம் பண்ணணும், திருவம்பாவையை அச்சடித்து விநியோகம் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். சரியா அப்படின்னா சரி. அப்புறம் வந்து ராமமூர்த்தியும் கண்ணனையும் பிரகலாதங்கிற யானையில் இருக்கு, அதில் ஏற்றி இந்த அச்சடிக்கப்பட்ட இந்த புத்தகங்களை வச்சு ஊர்வலமாக போக சொல்லு, எல்லாருக்கும் கொடுக்க சொல்லு. கொடுக்க சொன்னால் ஒரு கொஞ்ச நாளில் ஊரே மாறி போச்சு. ஊரே அல்லோலகல்லாட்டு போட்டு, அவர் எங்கே போனாலும் சரி, அவர் இந்த எங்கப்போ திருப்பாவை தான் திருவம்பாவை தான், எல்லாரும் அதை படிக்க ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சு இன்னைக்கு இது பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம தொலைக்காட்சிகள் நிறைய பார்க்குறோம். திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதம் வந்தா ஊரெல்லாம் எத்தனை கோவில்களில் வந்து பாடுகிறார்கள். இந்த அளவுக்கு இத்தனை கணக்கற்ற மனிதர்கள் இன்றைக்கு திருப்பாவை திருவம்பாவை பாடுகிறார்கள் என்றால் முக்கிய பங்கு, பெரும் பங்கு, அதற்கு காரணம் பெரியவாள் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. நன்றியோடு அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். பெரும் பங்கு அவருக்கு உண்டு. இதை பண்ணிட்டு அதே தொண்டர்கிட்ட கேட்கிறார், ஏண்டா இந்த திருவம்பாவை திருப்பாவை இப்ப பாடுறாளா அப்படின்னு கேட்டார். ஆஃப்டர் ஹேவிங் அச்சீவ்ட் ஹி இஸ் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். இப்ப பாடுறாளான்னு கேட்டார். கையை பாடுறா சுவாமி, பாடுறா அப்படின்ட்டு. இந்த உத்வேகம் இருக்கணும் நமக்கு. இந்த நான் சொல்லக்கூடிய கதையெல்லாம் ஒரு ஆன்மீக பெரியவர், மதத்திலும் ஆன்மீகத்திலும் நாட்டம் கொண்ட நீங்கள் அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. வாழ்வியல் இது, வாழ்வு இயல், மோட்டிவேஷன், செயல் வீரம் பாருங்க, எஃபிஷியன்சி, மேனேஜ்மெண்ட், டெலிகேஷன், ஆர்கனைசேஷன், இதெல்லாம் நீங்க MBA படிக்கிறீங்களே, இங்க முதல்ல தெரிஞ்சுங்க. இது ஒரு பல்கலைக்கழகம். மோட்டிவேஷன், எந்தூசியாசம், இன்ஸ்பிரேஷன், எஃபிஷியன்சி, டெலிகேஷன், அப்புறம் டைம் சென்ஸ் இல்லையா, இது எல்லாமே, அப்புறம் டைமிங் எல்லாத்தையுமே தெரிஞ்சு, ஆர்கனைசிங் ஸ்கில், காம்பியரிங், இது எல்லாமே இது மாதிரி நீங்க என்னெல்லாம் நீங்க டெக்னிக், அட்மினிஸ்ட்ரேஷன் என்னெல்லாம் சொல்வீங்களோ அது எல்லாம் he has demonstrated in very clear terms. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் திருப்பாவை திருவம்பாவை வந்து became a movement. இன்னைக்கு அது இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் பெரும்பங்கு அவரை தான் அந்த சேர நம்ம நன்றியோடு நினைப்போம். இன்னொன்று சொல்றாரு பாருங்க, ஒரு மகா வாக்கியம், பகவான் சொன்ன வேலையை செய்யாமல் அவனை புகழ்ந்து கொண்டிருந்தால் அவன் நமக்கு அனுகிரகம் செய்ய மாட்டான். என்ன அர்த்தம்? If you don't work as ordained by God, but you keep praising him, he is not going to bestow his grace on you அப்படிங்கிறார். என் தந்தையார் ஒரு அழகான உதாரணம் சொல்வார். ஒரு பரீட்சையில பெரிய படிப்புல கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார் ஒருத்தர், கோல்டு மெடலிஸ்ட். அவர் வீட்டுக்கு போய் அவர் வந்து உங்க வீட்டுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி உட்காத்தி வச்சு, நீ அவர் 108 பிரதர்ஷனம் பண்ணா வாங்க முடியாது தம்பி, நீ படிச்சு வாங்கணும் கோல்டு மெடல், நீ படிச்சா தான் உனக்கு, நீ படிச்சு பாஸ் பண்ணி பெரிய அளவில் நீ இம்ப்ரெஸ் பண்ணாதான் கோல்டு மெடலை வாங்க முடியும். அவர் பிரதர்ஷனம் வந்து அதை வாங்க முடியாதுன்னு என் தந்தையார் சொல்வார். இவ பெரியவருடைய வாக்கியத்தை கேட்கும்போது எனக்கு அது பொருந்துகிறது. அம்மா நீயே எனக்கு தெய்வம், நீயே தாய், நீயே தந்தை, அது காட் குருவுக்கு எப்படி இருக்க முடியும்? நீங்க பகவான் சொல்றது வந்து குரு தான். இவர் சொல்ற பகவான் சொன்ன வார்த்தைங்கிறாரு, நம்ம வந்து பரமாச்சாரியால் சொன்ன வார்த்தைன்னு எடுத்துக்கணும். நான் என்னோட குருநாதரை கேட்டேன், வாட் இஸ் தி பெஸ்ட் வே டு வர்ஷிப் அ குருன்னு கேட்டேன். யுவர் வர்ஷிப் இஸ் டேஸ்ட்லெஸ், ஃபாலோ ஹிம் அப்படின்னாரு. யுவர் வர்ஷிப் இஸ், இப்போ கடவுளுக்கு நம்ம வழிபாட்டில் என்னங்க இருக்கு? இவருக்கு தான் என்ன இருக்கு சொல்லுங்க? மணிக்கணக்காக அவர் உட்காத்தி வச்சு நம்ம வந்து துதி பாடுறோம் வச்சுங்க, என்ன இருக்கு? இஸ் யூ கோயிங் டு பி ப்ளீஸ்ட்? ஆர் யூ கோயிங் டு இம்ப்ரெஸ் ஹிம் பை அவர் ஹிம்ஸ்? அது கிடையாது. நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம பாடுறதோடு நிறுத்திக்கணும். இவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம அனுசரிக்கணும், அதை கேட்கணும். பகவான் சொன்ன வார்த்தையை கேட்காமல் சும்மா வந்து ஹீப்பிங் பிரைசஸ் ஆன் ஹிம் இஸ் நாட் கோயிங் டு இம்ப்ரெஸ் ஹிம், ப்ளீஸ் ஹிம், நாட் ஈவன் டிக்கிள் ஹிம் இல்லையா? நம்முடைய அவர் என்ன சொன்னார்?
பயன் கருதாமல் உழைக்கச் சொன்னால், பக்தி செய்து பிழைக்க சொன்னால் பாரதி அதை செய்யணும். பரோபகரார்த்தம் இதம் சரீரம்னா அதை செய்யணும். அப்படி நம்ம செய்தோமானால் தான் கடவுளுடைய அருளை பெற முடியும் என்று சொல்லி பரமாச்சாரியார் சொன்ன வழி நடப்பதுதான் பகவானின் பாதங்களை சேரக்கூடிய சரியான வழி என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.